திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். உலகிலாம் உணர்ந்து போதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான். அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான். மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். அன்பார்ந்த மெய்யன்பர்களே, நம்முடைய பாரத நாட்டிலே, நம்முடைய பாரத நாட்டிற்கு பலவிதமான சிறப்புகள் இருக்கின்றன. உலகத்திலே பல்வேறு தேசங்கள் இருக்கின்றன. ஆனால் பாரத தேசத்திற்கென்று ஒரு சிறப்பு இருக்கின்றது. பாரத தேசத்திற்கென்று ஒரு அடிப்படை தத்துவம் இருக்கின்றது. அந்த அடிப்படை தத்துவம் என்ன என்று பார்த்தால், முதலிலே தோன்றுவது வேதங்கள். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். அந்த வேதத்தின் மூலியமாக வாழ்க்கை முறையே பாரத நாட்டில் அமைகின்றது. அது மட்டுமல்லாமல் இங்கே பாரத நாட்டிலே ஆலயங்களும் சரி, வீடு மனைகளும் சரி, எல்லா நிலையிலும் வேதத்தை மையமாக கொண்டுதான் வாழ்க்கை முறை துவங்கும். 4 வேதங்கள் பாரத நாட்டின் சிறப்பு. 64 கலைகள் பாரத நாட்டின் சிறப்பு. 63 நாயன்மார்கள் பாரத நாட்டின் சிறப்பு, தமிழ்நாட்டின் சிறப்பு. அதே போன்று 12 ஆழ்வார்கள், இப்படி ரிஷிகள், முனிவர்கள், இப்படியெல்லாம் அருளாளர்கள் பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட சிறப்பான பாரத நாட்டிலே, சாதாரண பாரத நாட்டிலே பிறப்பது பேர் என்று சொல்வார்கள். பாரத மண்ணில் பிறந்தது பேரு என்றே உணர்ந்திடுவோம். பாரத தாயின் பழமை பெருமை இன்றே உணர்ந்திடுவோம். அப்படிப்பட்ட இந்த பாரத நாட்டிலே பிறப்பதே பெருமை. என்ன பெருமை? வியாசன் படைத்த மகாபாரதமும் வள்ளுவன் தீட்டிய முப்பால் நூலும் வையம் முழுதும் போற்றி வணங்கும் இலக்கியம் கண்டவளாம். இப்படி சிறப்பான பாரத தேசத்திலே தமிழ்நாடு, பாரத தேசம் எந்த அளவுக்கு அகில இந்திய அளவிலே சிறப்போ அதே போன்று தமிழ்நாட்டினுடைய சிறப்பு அதையும் மிக சிறப்பாக சொல்ல முடியும். தமிழை பற்றி சொல்லும் பொழுது, செந்தமிழ்நாடேனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. இது அனுபவ ரீதியாக அனுபவித்தவங்களுக்கு புரியும். தமிழ்நாட்டில் தமிழர் பண்பாடு, தமிழர் நாகரீகம், தமிழர்களுடைய கலாச்சாரம், தமிழருடைய கோயில் முறை, கட்டுமான பணி, தமிழர்களுடைய வழிபாடு, இப்படி அநேகமான சிறப்புகளை சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படி நிலையிலே இந்த நம்முடைய தமிழ்நாட்டிலே பிறந்து தமிழ்நாட்டிலே வாழ்ந்து வழிகாட்டிய 63 நாயன்மார்கள், அடியார்கள். அந்த 63 நாயன்மார்களை பற்றி சற்று சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். முதலாவதாக வரிசை கிரமமாக நான் சொல்லவில்லை. முதலிலே சொல்லப்போது திருஞான சம்பந்தர், அதற்கு பிறகு தொடரலாம். அப்படிப்பட்ட நாயன்மார்கள் காலம் என்று சொல்லக்கூடிய ஆண்டுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 4ஆம் நூற்றாண்டு முதல் 9ஆம் நூற்றாண்டு வரை நாயன்மார்களுடைய காலம். அதில் திருஞான சம்பந்தருடைய வாழ்க்கை அந்த காலமாகப்பட்டது கிபி 638ஆம் ஆண்டு முதல் 654ஆம் ஆண்டு வரை 16 வருஷம் நாயன்மார்கள் இந்த தேசத்திற்காக, இந்த மண்ணிற்காக, இந்த சமுதாயத்திற்காக, ஆன்மீகத்திற்காக பலவிதமான
தொண்டுகளை செஞ்சுருக்காங்க. அது மட்டுமல்ல, நாயன்மார்கள் வாழ்ந்த காலத்திலே, திருஞான சம்பந்தர் வாழ்ந்த காலத்திலே என்ன தேவை இருந்திருக்கிறது பார்த்தோமேயானால், அந்த காலகட்டத்திலே தமிழ்நாட்டிலே சமண மதத்தவர்கள், சமணர்கள் எங்கு பார்த்தாலும் சமணர்கள் அதிகமாக கூடிக்கொண்டே இருந்தார்கள். சைவ சமயத்தவரை சமணர்களாக ஆக்குகின்ற முயற்சி ஆங்காங்கே நடந்து கொண்டே இருக்கின்றது. அந்த காலகட்டத்தில் தான் முக்கியமாக நால்வர்கள் அதை சரி செய்தார், மற்றவர்களும் சரி செய்திருப்பார்கள். அந்த வகையிலே பார்த்தீங்கன்னா சமணர்கள் சைவ சமயத்தை தம்முடைய வசமாக்குற நிலையை மாற்றி சைவ சமயத்தை சார்ந்தவர்கள், சைவ சமயத்தினுடைய சிறப்பு, சிவனடியார்னா என்ன, சிவபெருமானுடைய அந்த சிறப்பு என்ன, அப்படி அன்ற வகையிலே சிவபெருமானை பற்றி, சைவ சமயத்தை பற்றி சிறப்புகளெல்லாம் எடுத்து சொல்லி அவர்களை மீண்டும் சைவ மதத்திற்கு வரவழைத்த ஒரு நிலைதான் நாயன்மார்களுடைய காலம், குறிப்பாக நால்வர்களுடைய காலம். அப்படிப்பட்ட அது மட்டுமல்ல, அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 1350 ஆண்டுகளுக்கு மேல் முன்னாடி அவங்க வாழ்ந்திருக்காங்க. அந்த காலத்தில் எந்த விதமான இன்றைக்கு இருக்கின்ற ஒரு நாகரீக அந்த இப்போ மின்சாரம், சினிமா, அந்த விதமான புகைவண்டி, பேருந்து, எந்த விதமான அவசியம் கிடையாது. அந்த காலகட்டத்தில எல்லாம் சில வருஷத்தில் மழையே இருக்காது. மழை இல்லாத நேரத்தில் அவர்களுடைய பசி பஞ்சம் போக்குவதற்கான ஏற்பாடுகளை செய்தது. அது மட்டுமல்லாமல் அறியாமை, கல்லாமை, இப்படிப்பட்ட நிலையெல்லாம் மக்களை செம்மைப்படுத்தி அவர்களை வழிகாட்டினார்கள். அது மட்டுமல்ல, மனித சமுதாயத்தை பற்றி விஷ்ணு புராணத்தில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஜீவன் மனித பிறவி கிடைக்கணும்னா, மனித பிறவி கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான பிறவிகள் எடுக்க வேண்டுமா. இப்போ ஆயிரக்கணக்கான பிறவி, அதை பற்றி மாணிக்கவார் சொல்வார்கள். புல்லாய் புழுவாய் பூடாய், இப்படி மரமாகி, மரம் செடி கொடியாகி, இப்படி வரிசையாக அவர் சொல்வார். இப்படி ஆயிரக்கணக்கான ஜீவனுக்கு பிறகு மனித ஜென்மம் கிடைக்கிறது. மற்ற ஜீவராசியை பார்த்திங்கன்னா நெட்டி, அதாவது இப்படி இருக்கும், கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு, இந்த வகையில் இருக்கும். ஆனால் மனிதனை மட்டும் நெட்டி படைச்சிருக்கார் இறைவன். மனிதனுக்கு மட்டும்தான் 6 அறிவு கிடைத்திருக்கின்றார். மனிதனால் சிரிக்க முடியும், மனிதனால் சிந்திக்க முடியும், மனிதனால் பல நல்ல காரியம் செய்ய முடியும். ஆனால் மனித பிறவி நோக்கம் என்ன என்று சொன்னால், இறைவனடி சேருதல், இறைவனுடைய பாதார விந்தத்தில் அடைக்கலமாகுதல். அப்போது அந்த மனித பிறவியில் கூட முதல் மனித பிறவிலே அந்த பாக்கியம் கிடைச்சிடாதான். ஒரு பிறவி, 2 பிறவி, 3 பிறவி, 4 பிறவி வந்த பிறகு கடைசியில் மோட்ச பிறவி என்று இருக்குமா. அந்த மோட்ச பிறவி நேரத்தில் தான் இப்படி திருப்பணிகள் செய்கிறது, திருவிழாக்கள் பண்ணுறது, ஆலயங்களை புனர் நிர்மாணம் பண்ணுறது, ஆலய திருவிழாக்கள் பண்ணுறது, கல்வி சம்பந்தமான விஷயங்கள் கவனிக்கிறது, இப்படி பலவிதமான சேவை செய்து அதே நேரத்தில் ஆன்மீகத்தில் நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டு அடுத்தவர்கள் அதை சொல்கிறது. இப்படிப்பட்ட நிலைகளிலே பல்வேறு நிலைகளிலிருந்து மனிதன் அந்த முக்தி பிறவி கிடைத்த பிறகு மனிதன் இறைவனை அடைகின்றான். அப்படிப்பட்ட நிலையிலே நாயன்மார்கள் மனிதனை பற்றி நீ யார், முதல்ல நான் யார், நான் யார் என்று தெரிந்து கொள்ள கடவுள் நம்ம மனசுலேயே நினைக்கணும். இப்போ நான் யார்னு சொல்லும் பொழுது ஒரு மனிதனுக்கு 70 வயசுன்னு வச்சுக்குவோம். 70 வயது மனிதன், 70 வயதுக்கு முன்னாடி அவர் எங்கே இருந்தார் அவருக்கே தெரியாது. சரி, மீண்டும் ஒரு 50 வயசுக்கு 50 வருடம் கழித்து எங்கே இருப்பார் அவருக்கே தெரியாது. ஆகவே இப்படிப்பட்டு எங்கிருந்தோ இருந்தோம், எங்கேயோ போகிறோம். ஆகவே மனிதனுடைய பிறப்பு இறைவனை துதிப்பாடுவது, இறைவனை பிரார்த்தனை செய்வது, இறைவனுக்காக தொண்டு செய்வது,
இறைவன் பாதார பிந்தத்திலே அடைக்கலமாவது. இப்படிப்பட்ட ஒரு நிலையை நம்முடைய தமிழக மக்களுக்கெல்லாம், பாரத மக்களுக்கெல்லாம் வழிகாட்டியவர்கள் நாயன்மார்கள். அதில் குறிப்பாக ஞான சம்பந்தர் பற்றி சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஆகவே இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரத்தில் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் தொடர்ந்து, ஞான சம்பந்தம் தான் ஒரே வாரத்தில் முடியாது, ஒரு 3-4 வாரத்தில் வரும். எல்லாரும் தொடர்ந்து இந்த ஞான சம்பந்தர் பற்றி கேட்டு தாங்களும் பயன்பெற்று வாழ வேண்டுமாய், உய்ய வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.